மருத்துவரையா அவர்களை மருத்துவர் அன்புமணி அவர்கள் சந்தித்து பேசியிருக்கிறார். இதை மனதார வரவேற்கிறேன். இந்த சந்திப்பு ஒரு நல்ல சந்திப்பு, மகிழ்ச்சியான சந்திப்பாக நான் பார்க்கிறேன். இதை வரவேற்கிறேன். இந்த சந்திப்புல ஒண்ணுக்கு ஒண்ணு குடும்ப உறவுகள், தந்தை மகன் என்ற உறவும் குடும்ப உறவும் மேம்படும். அதோட பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு வலிமையான சக்தி. மருத்துவரையா அவர்கள் இயக்கம் தொடங்கிய காலத்திலிருந்து இன்று வரை மருத்துவரையா அவர்களை பற்றி அறியாதவர்கள் யாரும் இல்லை. மூத்த தலைவர், அவர் தவிர்க்க முடியாத சக்தின்னு எல்லாரும் பேசின நிலைமையில இடையில கொஞ்சம் தேக்க நிலை, தொய்வு நிலை இருந்துச்சு. அதெல்லாம் மாறி ஒரு சந்திப்பு என்பது மக்கள் மத்தியில பேசப்படும் பொருளாகவும், இதுக்கு மேல தந்தை மகன் ஒன்றிணைந்தது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நல்லது என்ற செய்தியை தான் என்னால பார்க்க முடியும். இந்த சந்திப்பு இன்னும் கொஞ்சம் முன்னால நடந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நல்ல பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வலிமையான கட்சியா மீண்டு இருந்திருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, காலம் தாழ்த்தினாலும் கூட இந்த சந்திப்பு நல்ல சந்திப்பு தான். இனி இது நல்ல நோக்கத்தோடு நல்ல தொடரும் என்பதை நான் வரவேற்கிறேன். இதுவரைக்கும் நன்றி. பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக டாக்டர் ராமதாஸ் நீடிப்பாரா, இல்ல அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குமா சார்? இப்ப தலைமை பண்பு தன்மையை தான் எங்க இன்னைக்கு மருத்துவரையா அவர்கள் மருத்துவர் அன்புமணியும் சந்தித்திருக்கிறார்கள். சந்தித்ததுதான் முக்கியமான செய்தி. மேற்கொண்டு செயல்பாடுகள் எப்படி இருக்கு என்னங்கிறது நான் கலந்து பேசி முடிவு பண்ணுவாங்க. இதுல உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி 2 மாவட்ட செயலாளர்கள், 2 ஒன்றிய செயலாளர், நகர பேரவை செயலாளர் அப்படிதான் நிலைமை இருக்கு. இதெல்லாம் குறையணும் அப்படின்னா மருத்துவரையா அவர்களும் மருத்துவர் அன்புமணி அவர்களும் கட்சி நிர்வாகிகளை எல்லாம் அழைச்சி பேசி எல்லாம் இனிமேல் ஒன்னா இருக்கணும், ஒற்றுமையா சேர்ந்து செயல்படணும்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல எல்லாம் சரியா இருக்கு. ஒன்றும் பிரச்சனை. தமிழக வெற்றி கழக விஜய் சட்டமன்றத்துல ஒரு சைகை காமிச்சு பேசிக்கிறாங்க சார். அதுல சில எதிர்கட்சிகள் தான் மாண்பை மீறிட்டாரு அப்படின்னு. நீங்க ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மூத்த உறுப்பினர், நீங்க நிறைய முறை உறுப்பினரா சட்டமன்ற உறுப்பினரா இருக்கீங்க. இதை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? நீங்க சொன்னீங்க சட்டமன்றத்துல மூத்த உறுப்பினர், சட்டமன்ற நிகழ்வு பத்தி எல்லாம் கேக்குறீங்க. இப்போ தமிழ்நாட்டுல நிரந்தரமா இருந்த திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, இந்திய தேசிய காங்கிரஸ், பொது உடைமை கட்சி, 2 பொது உடைமை கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், நாம் தமிழர் கட்சி, நிறைய கட்சிகள் இருக்கின்றன. நிறைய கட்சிகள் இருந்தாலும் கூட புதிய கட்சியா தொடங்கி தமிழக வெற்றி கழகம் ஒரு தனி பெரும்பான்மையா ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கப்பட்டுள்ளது. இப்ப சட்டமன்ற கூட்டம் முதல் ஆளுநர் உரை, 17வது சட்டமன்றத்துடைய முதலாவது ஆளுநர் உரை முடிஞ்சிருக்கு. 3 நாள் தான் நடந்திருக்கு. அடுத்து ஒரு முதலமைச்சரை பத்தி அல்லது அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை பற்றி சொல்லணும்னு சொன்னா உடனே எடுத்த உடனே சொல்லக்கூடாது, சொல்றது சரியாவும் இருக்காது. போக போக சொல்ல முடியாது. நான் போகணும், ஒரு 6 மாசம் போனாதான் அவங்க செயல்பாடு. ஒவ்வொருத்தரும் என்ன எதிர்ப்புறமே ஏதாவது கருத்துக்களை சொல்லலாம், அவங்க பத்தி சொல்லிக்கலாமே தவிர ஆட்சியினுடைய நிறை குறைகளை பற்றி சொல்வது குறைந்தபட்சம் ஒரு 6 மாத காலமாவது அவகாசம். இப்போ சட்டமன்றத்துல குட்டி கதை சொன்னார்ல விஜய் அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது குட்டி கதை சொல்லிட்டு ஒரு முன்னாள் முதல்வர் வரை அந்த கையை காட்டி கதையை சொல்ல. இதுக்கு முன்னால கூட நிறைய கதைகள், கலைஞர் இருக்கும்போது நிறைய கதைகள் சொல்லி திடீர்னு சிரிக்க வைப்பாங்க. அதே மாதிரி புரட்சி தலைவர் அம்மையார் அவர்கள் அந்த மாதிரி நிறைய செய்திகள் சொல்லுவாங்க. ஒண்ணு என்னன்னா, யாருடைய மனதையும் புண்படுத்துற மாதிரி நோகிற மாதிரி சொல்றதுங்கிறது அது வருத்தப்படக்கூடிய செய்தியா தான் சார். மின்வெட்டு தமிழகத்துல மின்வெட்டு அதிகமா இருக்குதுன்னு சொல்லி எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டுறாங்க சார். நாட்டு பொழுது கோடை காலம்னு சொன்னாவே எப்பவுமே தொடர்ந்து மின் தட்டுப்பாடு இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, வெயில் அதிகமா இருக்கு, மின்சார பயன்பாடு ரொம்ப அதிகமா இருக்கு. குழந்தைகள்ல பகல் முழுதும் மின்விசிறி ஓடும், குளிரூட்டி வச்சிருந்தா அதுவும் ஓடும், இரவு நேரத்துலயும் ஓடும், தவிர்க்க முடியாத வரும். ஆனா ஒண்ணு என்னன்னா, அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அதை செய்யணும், கட்டாயம் செஞ்சிருக்கணும்.
கோடை காலத்துல மின் தேவை அதிகமா இருக்கு, அதை ஈடுகட்டும்னு சொன்னா இன்னைக்கு காற்றாலை மின்சாரத்துல இருந்தா, மற்ற இடங்கள்ல இருந்தா, வெளியில இருந்தாலும் மத்திய தொகுப்புல இருந்தா கூடுதல் பயன்பாட்டுக்கு மின்சாரம் வாங்கியிருக்கணும். இனியாவது அரசு அதை செய்யணும். மின் தட்டுப்பாடு இல்லாத மாநிலமா மாத்தணும். இந்த கோடை காலம் மட்டும் இல்லை, நீ வருங்காலத்துல தமிழ்நாட்டினுடைய மின் தேவைகள் அதிகரிச்சுட்டே இருக்குது. அப்ப அதிக மின் தேவை இருக்கிற நேரத்துல மின் உற்பத்தி பெருக்கணும். மின் உற்பத்தி பெருக்கணும்னா தான் நமக்கு கடன் சுமையும் குறையும், தேவையான அளவுக்கு மின்சாரமும் கிடைக்கும். நான் கூட சொல்லிட்டு இருக்கிறது, இப்ப பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒகேனக்கல் இருக்குது. ஒகேனக்கல்ல மின்சாரம் நீர்மின் சக்தி அதிகமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூட சட்டமன்றத்துல மேகாதாட் பிரச்சனை பத்தி விவகாரம் பெருசா போயிட்டு இருக்குது. இந்த மேகதாட் பிரச்சனையில அது மேகதாதுன்னு சொல்றது நான் கூட விளங்கி சொல்றேன். சட்டமன்றத்தில் கூட உங்க வீட்டுக்கு சொல்றேன். மேகதாட்டுங்கிறது ஆடுதாண்டுக்கள் அப்படின்னு ஒரு கதை கூட சொன்னது வரலாறு சொன்னேன். எனக்கு தெரியாது அந்த பக்கத்துல. இப்போ மேகதாட்டுல அணை கட்டக்கூடாதுங்கிறதுல தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டு மக்களும் ஒன்றுபட்டு நம்முடைய உரிமையை காக்கணும். கொஞ்சம் விட்டோம்னா போச்சு. தமிழ்நாடு குடிநீர் பிரச்சனை, விவசாய பிரச்சனை, தொழில் பிரச்சனை, கால்நடைகளுக்கு பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் வந்துடும். ஒண்ணு மேகதாட்டு அணை கட்டாம பாத்துக்கிறது எல்லாருடைய பொறுப்பும் நம்ம மாநில அரசுடைய கடமை. அதே நேரத்துல மத்திய அரசும் கடைமடை மாநிலத்தினுடைய உரிமையை பாதுகாக்கணும். இது மத்திய அரசுடைய கடமையா நாங்க கருதுறோம். அதோட மேகதாட்டு சொல்றாங்கல்ல, அதுக்கும் கீழே ஒகேனக்கலுக்கு மேல அணைக்கட்டுன்னு சொல்லி காமராஜர் காலத்துல சொல்லப்பட்ட திட்டம். அதை நான் தொடர்ந்து பல முறை சொன்னேன், உங்ககிட்ட சொன்னோம், சட்டமன்றத்தில் கூட பேசணும். அந்த திட்டத்தை கொண்டு வந்தோம்னு சொன்னா தமிழ்நாட்டுக்கு தேவையான அளவு தண்ணி கிடைக்கும். மத்திய அரசாங்கமும் அதை பத்தி சிந்திப்பாங்க. அவங்க மேகதாட்டுல கட்டுறாங்க, இவங்க கீழே அணை கட்டுறதுக்கு கேட்கறாங்க. இப்ப யோசிக்க வேண்டியதா இருக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.